தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யணும். மறுபடியும் இந்த பூத்து சிலிப்பானது அரசியல் இயக்கங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். அப்படி கொடுத்தா தாராளமாக எல்லாருக்குமே கிடைத்து விடும். இந்த அதி புத்திசாலி இருக்காருல்ல, பேசுறாருல்ல, பேட்டி கொடுத்த அதி புத்திசாலி IPS படிச்சவர், இது என்னைக்கு சொல்லி இருக்கணும்? எங்க வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் 3-4 முறை கொடுத்துட்டாங்க. அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா இது எதையோ குறிக்கிறது. நாங்கெல்லாம் சொல்லி வந்ததுதான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன். தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில தான் அந்த ஒரு தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் விட்டு போயிருக்குன்னா இவரே அவரை வாக்கு இது மாதிரி கொடுத்த வாக்காளர் படிவம் சரியில்லை. இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு தொகுதியில இதான் விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதியிலாம் என்ன ஆச்சு? இது வேற, இவர் கேரளாவுக்கு போறாரு, கர்நாடகத்துக்கு வேற போறாரு. அவரை போய் ஓட்டி நீங்க அவரவே பெரிய ஆளாக்கி விட்டுட்டே இருக்கீங்க. நீங்க எங்கிட்ட அவரை வர பற்றி கேட்டு கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை மாதிரி மூத்த தலைவர் நீண்ட அரசியல் பயணத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு மோடி வர போறாரா, ராகுல் வர போறாரா? உங்க கணிப்பு யாரு சார், ராகுலா மோடியா? மத்திய அரசுடைய இந்த கையாளத்தனம் கூட, அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒப்பந்த பணியாளர்கள் தான் அதிகமாக போடப்பட்டிருந்தனால அவங்க யாரும் இதுல கவனம் செலுத்தல. இதை கொடுத்திருக்காங்கன்னா நான் 50%, 57, 55, 60% தான் வாக்காளர்களுக்கு அந்த அடையாள முகவரி போயிருக்கு. வருகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாகத்துல வாக்காளர் அடையாள எண் எங்க இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யணும். மறுபடியும் இந்த பூத்து சிலிப்பானது அரசியல் இயக்கங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். அப்படி கொடுத்தா தாராளமாக எல்லாருக்குமே கிடைத்து விடும். வாங்க இருக்கவங்க அப்படியே வந்துருவாங்க. எனவே அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த அதி புத்திசாலி இருக்காருல்ல, பேசுறாருல்ல, பேட்டி கொடுத்த அதி புத்திசாலி IPS படிச்சவர், இது என்னைக்கு சொல்லி இருக்கணும்? எங்க வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் 3-4 முறை கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க. அதை பார்த்திருக்கலாம். அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா இது எதையோ குறிக்கிறது. நாங்கெல்லாம் சொல்லி வந்ததுதான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எதுக்காக அப்படி சொன்னார்? அது தேர்தல் அன்னைக்கு அதை சொல்றாருன்னா தன்னுடைய இந்த தேர்தலில் மறைமுகமா தனக்கு சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல, தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில தான் அந்த ஒரு தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் விட்டு போயிருக்குன்னா இவரே அவரை வாக்கு இது மாதிரி கொடுத்த வாக்காளர் படிவம் சரியில்லை, பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும். எதுக்கு முன்பி கொண்டு சொல்றாரு? நான் கேட்கிறேன், அவங்க அவர் சொன்னவரை இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. பொதுவா ஒருத்தர் ஒரு குறைபாடு சொல்றாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தமிழகத்துல தெரியணும். நான் கேட்கிறேன், இவர் ஒரு போன்லவே பேசினத மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாம பேசினத டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர். இரண்டாவது, தமிழ்நாட்டுல நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு என்னன்றது எல்லாமே வெளிக்கொண்டு யாருக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவர். இந்த வாக்காளர் படிவத்துல மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க, இந்த ஒரு தொகுதியில இதான் விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதியிலாம் என்ன ஆச்சு? மற்ற தொகுதியில இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல.
எல்லா இடத்திலும் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்பாக சொல்லியிருந்தாருன்னா கூட நம்ம அவரை வந்து அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தையில சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வேற, இவர் கேரளாவுக்கு போறாரு, கர்நாடகத்துக்கு வேற போறாரு. அவரை போய் ஓட்டி நீங்க அவரவே பெரிய ஆளாக்கி விட்டுட்டே இருக்கீங்க. நீங்க எங்கிட்ட அவரை வர பற்றி கேட்டு மத்தத பேசுங்கப்பா. கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை மாதிரி மூத்த தலைவர் நீண்ட அரசியல் பயணத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு இந்த வட்டம் மோடி வர போறாரா, ராகுல் வர போறாரா? உங்க கணிப்பு யாரு சார், ராகுலா மோடியா? எங்களை பொறுத்த அளவுக்கு யாரு மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய யார் செஞ்சாலும் அதுக்கு வரவேற்போம். யார் செஞ்சாலும், அது ராகுலா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும், எங்க தமிழகத்துக்கு பாதகம் பண்ற முறையில யாரு ஆட்சி செய்தாலும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம், தமிழுடைய உரிமையை மீட்போம் சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருப்போம். இப்ப கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட போய் அமர்ந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி எங்களுடைய நாடாளுமன்றம் இருக்க மாட்டாங்க. இந்த நாட்டுல இந்த இந்திய நாட்டுடைய எல்லையை காப்பாற்றுறது எவ்வளவு பெரிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு, மத்திய அரசுக்கு இருக்கு. அதே தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்பதை தமிழக அரசு எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு கடமையும் பொறுப்பும் இருக்கோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், நம்முடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இரு மாநில மத்திய அரசுக்கு இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசுடைய இந்த கையாளத்தனம் கூட, அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. தமிழகத்துல மிகப்பெரிய அளவுக்கு போதை இன்னைக்கு தலைக்கேறி விட்டது. நான் கூட கண்கூடாக பார்த்தேன். நம்ம சித்திரை திருவிழாவில் ஆத்துல அழகிற பிறகு போனா அந்த கூட்டத்துல போகும் பார்த்தா பெரும் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை, இந்த நாட்டை வழிநடத்த போற சக்கரவர்த்திகள், இந்த நாட்டை வல்லரசா உருவாக்க போற அந்த இளம் பிஞ்சுகள் எல்லாம் எதுக்கோ அடிமையாகி அவர்கள் தன்னையே மறந்து அவர்கள் கோச்சம் போட்டு போவதை பார்க்கின்ற போது மனவேதனையாக ஒரு தகப்பனாக நான் இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனவே இரு அரசுகளும் இன்னைக்கு அரபு நாடுகளில் இப்படி பெரிய கொடுமையான தண்டனை எல்லாம் இந்த மாதிரி கஞ்சா போதை போன்ற வஸ்துகளை கடத்தினால் அவளுக்கு எப்படிப்பட்ட பொது இடங்கள்ல தண்டனை கொடுக்குறாங்களோ அது போன்ற தண்டனை இந்தியாவிலும் கொண்டு வரணும். இந்த மாதிரி போதை பொருளை கடத்துறவங்க, இளைஞர்களை கெடுக்கக்கூடிய இன்னைக்கு புதுவிதமான போதைகளை கடத்த கொண்டு வர நடமாட விடுறவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டும் போதாது, குண்டாஸ் போட்டால் மட்டும் போதாது, அவர்களை எந்த வழியில் அதை தடுக்க முடியும் அந்த வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் நிச்சயமாக தடை விதிக்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.